Hi friends, welcome to Cinema Artist Best. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. சரி, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து நியூ இயர் வீடியோ. இந்த 2024ஆம் ஆண்டு மிக சிறப்பாக அனைவருக்கும் இருக்க வேண்டும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ இந்த 2024ஆம் ஆண்டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்றதுக்காக தான். கிட்டத்தட்ட இந்த பயணம் வந்து 2015 நவம்பர் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட பயணம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 16, 17, 18, 19, 20, 21, 22, 24 8 இயர்ஸ், நியர்லி 8 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 9th இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உலக சினிமாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து மெயின் ரீசன் வந்து நன்றி தான். நன்றி வீடியோன்னு கூட சொல்லலாம். இதை உங்கள் சப்போர்ட் நடுவில் நான் வந்து மிஸ் ஆகி சில நேரங்களில் என்னால் ஒரு 3-4 மந்த்ஸாக வீடியோ போட முடியாமல் போகும்போது கூட ஓரளவுக்கு சில சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் நான் மறுபடியும் வீடியோ போட்ட அப்புறமா எனக்கு நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே மறுபடியும் பெரிய நன்றி நன்றி நன்றி. அதில் மிக முக்கியமாக நான் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போட ஆரம்பித்தது வந்து செப்டம்பர் 15க்கு அப்புறம் நினைக்கிறேன். 2023 செப்டம்பர் 15க்கு அப்புறம் கிட்ட விக்டிம்லாம் ஆரம்பிச்சு. பிஃபோர் தட் இட் த ரோட் போட்டிருந்தேன். அதில் வந்து போட்டும் 1.5 மாதம் ஆகிடுச்சு. விக்டிமில் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டில் இப்போது ஃபைனலாக என் மேன் வரைக்கும் வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 28 to 30 வீடியோஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 30 வீடியோவில் கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3300 நியர்லி 400 3400 சப்ஸ்கிரைபர்ஸ் ரைஸ் ஆகிருக்காங்க. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த 3 months ரைஸ் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அதாவது இதெல்லாம் உங்களோட சப்போர்ட் தான். அதாவது வந்து எனக்கு வந்து இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய நிறைய பேர் இருக்காங்க. இப்போது அதாவது வந்து என்னோடய வீடியோ நான் போட்டு யூடியூப் மூலிமா நீங்கள் பார்க்குறது ஒன்று. இன்னொன்று குரூப்ஸ், மிக முக்கியமாக ஒரு 4 ஃபேஸ்புக் குரூப்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் சிவசங்கர் ஜெகதீசன் அவருடைய ஃபேஸ்புக் குரூப், அப்புறம் அந்தோனி சாமியுடைய சினிமா ட்ரெஷர் கிளப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் மூவிஸ் நெட்வொர்க்னு சொல்லிட்டு அவங்க, அண்ட் தென் மிக முக்கியமாக சிவசங்கர் வேர்ல்ட் மூவிஸ் மியூசியம் அவருது. ஸோ இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த அட்மின்ஸ்க்கும் என்னோட நன்றி. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த 3 monthஸில் நியர்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 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 அதாவது நிறைய கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் இருக்கார். புதுசாக கிடச்சிருக்க அவர் நேம் வந்து ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு. என் ரிவ்யூவை பார்த்துட்டு அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து அவர் வந்து நிறைய ஃபிலிம்ஸும் சஜஸ்ட் பண்ணுறாரு, நீங்கள் இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு உரையாடல் வந்து இந்த தளத்தில் நடக்கிறது வந்து ரொம்ப நன்றி ஸ்ரீனிவாசன். அதே மாதிரி சாம் R7 அப்படின்ற பேர் தான் இருக்குது. அவரும் வந்து பார்த்துட்டு ரொம்ப பேர் நிறைய நேரத்தில் அவர் போட்டது கிடையாது. இப்போ 2-3 படங்களுக்கு தான் போட்டிருக்காரு. பட் அவருடைய பதிவுமே கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நான் என்ன ரிவ்யூ பண்ணுறனோ அதை பார்த்துட்டு படம் பார்க்குறாரு. படம் பார்த்துட்டும் அதை பார்க்குற எப்படின்னு அவரு இருக்கும். அதை கரெக்டாகவும் சஜஸ்ட் பண்ணி சொல்கிறார் நிறைய விஷயங்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் சந்தீப்னு சொல்லிட்டு புதுசாக இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் எக்ஸோடஸ் படத்தை பார்த்துட்டு அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு இல்லை இந்த சேனல் ரொம்ப சூப்பராக இருக்குது, இது ஒரு நல்ல சேனல், இது அந்தளவுக்கு பாராட்டிட்டார். நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். தேங்க்யூ சந்தீப் ஃபார் தட். அண்ட் தென் அப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா என்னோடய நண்பர் சாம் ஞானமுத்து சொல்லணும். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நானும் நிறைய உரையாடல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவர் எனக்கு பெரிய சப்போர்ட். ஸோ அவர் நிறைய என்னோடய படங்கள் பார்த்துட்டு என்னோடய ரிவ்யூஸ் பார்த்துட்டு நிறைய வந்து படம் பார்த்து என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். தேங்க்யூ சாம் உங்களுக்கும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது என்னென்னா என்னோடய விமர்சனங்கள், என்னோடய வீடியோ ரிவ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுறது எல்லாமே உலக சினிமா தான். அது எனக்கு எந்த இதுவும் கிடையாது. இது ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா இந்த மிஸ்ட்ரி த்ரில்லர், இந்த த்ரில்லர் இதை நான் அதிகமாக போடாததுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நீங்கள் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னும் போது அதிகபட்சம் நம்ம வந்து ஒரு கோர் வயலன்ஸையும் ஒரு ஜம்ப் ஸ்கேரையும் மையப்படுத்தி ஆரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஆரர்னு எடுத்துங்க. இது மட்டுமே தான் பயங்கரமான ஒரு படங்கள். இதுதான் வந்து பயங்கரமான த்ரில்லர் படம், மிஸ்ட்ரி படம், ஆரர் படம் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சேனல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. அது அவங்களோட கருத்து. பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் ட்ரை பண்ணேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணேன் 2021. பட் பிரச்சனை என்னென்னா என்னால் படம் பார்க்க முடியல.
அந்த ரசனைக்குள்ளே என்னால் போக முடியல. ஸோ அதனால் என்னால் அதை ரிவ்யூ பண்ண முடியல அந்த மாதிரி படங்களை நான். ஸோ விலகிட்டேன் அதிலேருந்து. ஏன்னா டைமும் வேஸ்ட் ஆகுது எனக்கு. நல்ல படத்தை மட்டுமே பண்ணால் பெட்டராக இருக்குன்றதுக்காக நான் அதிலேருந்து விலகிட்டேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், த்ரில்லர் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். எங்கள் மேலே இருக்க ஹிச்காக் இருக்கார். அவர் வந்து மாஸ்டர் ஆஃப் த்ரில்லர். அவரோட படம் பாருங்கள். அவரோட படம் மொத்தம் என்னென்ன படம் கிட்டத்தட்ட அவர் நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு. நீங்கள் அவரோட ஒரு 15 படம் பார்த்தாலே போதும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய படங்கள்னால் ரோப் பாருங்கள். ஹிச்காக்கோட ரோப் ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்ட படம். அதில் அது இன்னொரு மிஸ்ஸன் சீன் படம். ஓகே, அந்த படத்தை பாருங்கள். அண்டு டயல் ஃபார் மர்டர் பாருங்கள். சைக்கோ பாருங்கள். ஸோ நீங்கள் ஹிச்காக்கோட ஃபிலிம்ஸ் பார்த்தாலே போதுமானது. அதுதான் வந்து உண்மையான ஒரு த்ரில்லர் ஃபிலிம். அண்ட் தென் உங்களுக்கு ஹாரர் அப்படின்னா அந்த ஹாரரோட செட்டப் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் பொலான்ஸ்கியோட படங்கள் பாருங்கள். மிக முக்கியமாக ரோஸ்மேரிஸ் பேபி பாருங்கள். அது உங்களுக்கு நிஜமாக ஒரு வேறு ஒரு தளத்தை அமைச்சு தரும். ஹாரர் அப்படின்றது இந்த மாதிரி இருந்து செட்டப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இவ்வளோ பாஸ்டர்ஸ் இருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து நான் அதை மட்டுமே சொல்லிட்டு இருந்தேன்னா ரசனை மாறாது. இங்கே உங்களுக்கு நிறைய ரசனைகள் மாறணும்னா மற்ற நாட்டோட கலாச்சாரத்தையும் நீங்கள் பார்க்கணும், அரசியலும் சேர்த்து பார்க்கணும். அரசியல் கலாச்சாரம் ரொம்ப முக்கியம். வாழ்வியல் இதை பேஸ் பண்ணி வர படங்கள் தான் மிக முக்கியமான உலக சினிமா அரங்கில் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கத்தக்க படமாக மாறுது. ஸோ இதுதான் நான் அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்னோடய ரிவ்யூவில் அதை தான் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். சில நேரங்களில் சில படங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக ஈர்க்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேசேஜர்ஸ்ன்ற படம் வந்து எனக்கு பெருசாக ஈர்க்கல. நான் அது அபோவ் ஆவரேஜ் ஃபிலிம்னு சொல்லியிருந்தேன். பட் உங்களுக்கு அது வந்து வேறு மாதிரி ஒரு சினிமாவாக அது தெரிந்திருக்கலாம். பட் அதுக்காக தான் நான் ரிவ்யூ போட்டேன். அதே மாதிரி எக்ஸோரஸுமே எனக்கு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. பட் உங்களுக்கு அது வேறு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கலாம். சரி, இது என்னென்னா பிடிக்கலன்றதுக்காக நான் விளைகிறது கிடையாது. சரி, நமக்கு இப்படி இருக்குது, பட் அவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு விஷயம் இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த ரிவ்யூஸ்லாம் போடுறது. சில படங்கள் பார்ப்பேன், செட் ஆகாதனமோ நான் அதை ரிவ்யூ பண்ணுறதும் கிடையாது. நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லிக்கிறேங்க. இதுதான் என்னோடய இது அப்படியே தொடருங்க. இல்லை எந்த மாற்றமும் கிடையாது. இன்னும் கிளியராக என்னை பற்றி நீங்கள் கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னை பற்றி நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 1 hour 20 minutes கிட்ட பேசின ஒரு வீடியோ இருக்குது. அதை நான் ஷேர் பண்ணுறேன். டைம் இருந்தால் பாருங்கள். இல்லைனா ஓகே, அது உங்களோட விருப்பம். இல்லைனா கட் பண்ணி எப்போ நேரம் இருக்கோ அப்போ பாருங்களேன். ஸோ அப்போது உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் நான் யார் என்ன அப்படின்றது வந்து. அண்ட் தென் இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நியூ இயர்லேருந்து என்னென்னா, இப்போ புதுசாக என்ன எனக்கு யோசனை வந்தது வந்து மாஸ்டர்ஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ். படங்கள் போடுறத விட படங்கள் தான் போடுவாங்க. இதில் வந்து ரிவ்யூ பண்ணலாம். மாஸ்டர்ஸோட படங்களை வந்து ரிவ்யூ பண்ணுறான்னு சொல்கிறதோட அறிமுகப்படுத்துறது தான். அதுதான் முக்கியமான ஒரு வேலை. அதை வந்து பண்ணலான் இருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் கழித்து ஏப்ரல் ஆர் மேல வந்து வி வில் ஸ்டார்ட் தட்ங்க. அதுக்குள்ள ஒரு பர்டிகுலர் டே சூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் வீக்கில் அந்த டே மட்டும் மாஸ்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட மாஸ்டர் எடுத்துக்கிட்டு அவருடைய படங்களை மட்டும் ரிவ்யூ பண்ணுறது. அண்ட் தென் ஓகே, இப்போது வீடியோஸ் வந்து எப்படி வரப்போகுதுன்னு நான் சொல்லிடுறேன் இந்த நியூ இயர்லேருந்து. அதாவது வந்து இனிமேல் வந்து மண்டே, வெட்னஸ்டே கம்பல்சரி 2 வீடியோ வந்துடும். அண்ட் 3rd வீடியோ வந்து ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே 2 நாள் ஏதாவது ஒரு நாள் வந்து வீடியோ வந்துடும். ஸோ என்னோட இது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் வந்து மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே இதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நான் போட்டுட்டேன்னா மேபி தேர்ஸ் அ சான்ஸ் ஆஃப் சாட்டர்டேக்குள்ளே ஒரு ரிவ்யூ, ஃப்ரைடேக்குள்ளே ரிவ்யூ முடிச்சிட்டேன்னா சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த 3 படங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மைண்ட் செட்டுக்காக தான் நான் மாற்றிருக்கேன். ஸோ இனிமேல் வந்து ரிவ்யூஸ் வந்து மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே ஆர் சாட்டர்டேல வந்துடுங்க. படங்கள் எங்கே கிடைக்கும், ஏது கிடைக்கும்ன்றது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதில் விட இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஒன்ஸ் அகெயின். ரொம்ப 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 நன்றி அனைவருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி பார்த்து ஏற்கனவே ரிவ்யூ பண்ண வீடியோஸ் தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்டோபர், நவம்பர்லேயே நிறைய படங்கள் பார்த்துட்டு அப்போயே நான் நிறைய இந்த வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ சில படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது டிசம்பருக்கு அப்புறம் தான் பண்ணேன். சில படங்களுக்கு அது இருக்காது. ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு வீடியோஸ் வரும்போது சில படங்கள் வந்து ரெக்கார்டட் போட்டு வரும், சில படங்கள் ரெக்கார்டட் இல்லாமல் வரும். ஸோ அதில் வந்து நான் வந்து எடிட் பண்ணிட்டேன் முன்னாடியே. ஸோ அதனால தான். ஸோ அதை பார்த்து நீங்கள் குழம்பிக்க வேணாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறைய படங்கள் பார்த்துட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண படங்களோட ரிவ்யூஸ் தான் உங்களுக்கு வந்து இனிமேல் வரப்போகுது. நடுவில் ஏதாவது நல்ல படம் சப்போஸ் பார்த்தேன்னா அதையும் வந்து இமிடியேட்டாக போடுவேன்றதில் அதை நான் சொல்லிக்கிறேங்க. மறுபடியும்
அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமையட்டும். மறுபடியும் தரமான உலக சினிமாவுடையோ இல்லை ரீஜனல் சினிமாவுடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமுடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.